நம்ம விஜய் சாருடைய நடிப்புல கடைசியாக உருவாகி உள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல மலேசியாவுல மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. வழக்கம் போல இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மைதானத்துல இந்த ஆடியோ லான்ச் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அரங்கமே ஃபுல்லாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு மிகவும் விமர்சையாகவும் பிரம்மாண்டமாகவுமே இந்த ஆடியோ லான்ச் நடைபெற்றது. இதனடுத்து இந்த ஆடியோ லான்ச்ல படக்குழு மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக பல பிரபலங்களுமே இதுல கலந்து கொண்டாங்க. குறிப்பாக விஜய் சாருடைய குடும்பமும் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இந்த விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்னு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் கூட ஜேசன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் சொன்னாங்க. ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஜேசன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளல. ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பாவின் கடைசி பட விழாவிலேயே கலந்து கொள்ளாத அளவிற்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற இந்த விஷயம் மீண்டுமே பூதாகரமாக வெடிச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய நண்பர்கள், விஜய் சாருடைய அப்பா அம்மா அப்படின்னு அனைவருமே இந்த விழாவில் கலந்து கொண்ட நிலையில ஜேசன் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற தகவல் தற்போது வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்களும் சங்கீதாவுமே பிரிந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போவதாகவும் ஜேசன் சஞ்சய் அவர்களுமே அவருடைய அப்பாவான தளபதி விஜய் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்னுமே சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவருடைய இயக்கத்துல உருவாக்குற சிக்மா படத்துடைய தயாரிப்பு நிறுவனத்தை கூட நம்ம அதிர்சாருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்களின் மூலமாகத்தான் அந்த பட வாய்ப்பு பெற்றார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல உலாவர உண்மை என்ன அப்படின்றது இன்னமுமே தெரியப்படாமல் இருக்கு. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய நண்பரான சஞ்சீவ் அவர்களோ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுமே ஒன்றாகத்தான் வசித்து வராங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தாரு. ஆனால் நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்னு பல ரசிகர்களுமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.